வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை மதியம் 3 மணிக்கு இதே யூடியூப் சேனலில் நமக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்குது. அதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் டவுட்ஸ் எது இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம். அதை பற்றி நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நடக்கிறது 75வது வாரம். ஓகே, இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மெயினாக நமக்கு வந்து யூஎஸ் உடைய பில்டிங் பர்மிட் இருக்கு. அது பெரிய இம்பேக்ட் கிடையாது. பட் ஆனால் நமக்கு கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. இதை தாண்டி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6:30 மணிக்கு 10, 10:30, 10:45 இது எல்லாத்துலேயுமே தொடர்ச்சியாக ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது டேட்டா கிடையாது. ஸோ ஃபெட் வந்து வர மே 1 ஃபெட் இருக்கிறதுனால, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால அது சார்ந்து இப்போ எக்கனாமியில் நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை சார்ந்து இவங்க என்ன தீர்வு எடுக்கிறாங்கங்கிறத பற்றியான ஸ்பீச்சஸ் தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஎக்ஸோடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ்ஐயோடைய டே சார்ட் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ அந்த சேனலுடைய டாப்புக்கிட்ட வரோம். இன்னும் கொஞ்சம் கூட மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஷேடோஸ் கூட வரலாம். ஸோ இப்படி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வரக்கூடிய நியூஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கொடுக்க போகுது. ஸோ இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டாப் அல்லது இந்த மிட் பாயிண்ட் லெவலில் மார்க்கெட் வரும். ஸோ 105 இருந்து 104.70ங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் உண்டு. அல்லது இங்கிருந்தே மார்க்கெட் வந்து செல் ஆகவும் சான்சஸ் உண்டு. இந்த செல்லை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது நம்ம பை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா மார்க்கெட்டோடைய ரேலி அந்த சேனலே பார்த்தீங்க அப்படின்னா பை சைடு அப் சைடு தான் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து பை எடுக்கும்போது தான் இது ட்ரெண்டிங் சைடில் போகும். செல் எடுத்தோம்னா அது எகெயின்ஸ்ட் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல சப்ஸ்டைன் ஆயிடுச்சு. மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் கூட ஒரு ஸ்பைக் போயிட்டு வரலாம். ஸோ இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சேனலை வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு ரைஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்புளாக ஒரு சேனலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆன மார்க்கெட் பெருசாக செல் ஆகலை. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகலை. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனோடனே இம்மிடியேட் மார்க்கெட் ரிஜெக்ஷன் இருந்தது. மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனால ப்ரைஸ் திருப்பி கீழே இந்த சப்போர்ட்டில் ஒரு 83 வரைக்கும் தான் மார்க்கெட் வரும். நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல், அதை விட்டுட்டா 82 செகண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ 83 பக்கத்திலே சப்போர்ட் லெவலாக நமக்கு இருக்கும் பொழுது ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா மேலே பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை போய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபாலை கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. இன்றைக்கி கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ட்ராப்பை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 83 வரைக்கும் வெயிட் பண்ணி 83 அல்லது 82ல் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆனால் கண்டிப்பாக எஸ்எல் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. பை என்ட்ரி ட்ரை பண்ணுங்க. செல் என்ட்ரி இப்போதைக்கு பண்ண வேணாம். ஈரான் அண்டு இஸ்ரேல் வார் வருமா அப்படின்ட்டு நிறையா கேட்டுட்டு இருந்தாங்க. வார் வந்தால் முதல்ல கோல்டு ஏறுதோ இல்லையோ ஆயில் வந்து மிகப்பெரிய லெவலில் ஏற்றம் அடையும், பை சைடுக்கு போயிடும். ஓகேங்களா, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வேலை செய்யாது. ஈரான் இஸ்ரேலில் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அட்டாக் எதுவுமே வரல. சப்போஸ் வந்தால் கண்டிப்பாக ஆயில் ரேட் ஃப்ளை ஆகும் கோல்டை விட. ஸோ ஆயிலில் தான் அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய அப்பர் ஷேடோ கேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ வீக்கில் கூட பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஷேடோ கிடைச்சிருந்து. பட் ஸ்டில் நாட் ஆக்டிவேட்டட்.
அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இப்போ ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டில் இருக்கிறான். இப்போ ஒரு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே வரானா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் மார்க்கெட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லைனை நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது தான் நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்படி தூக்கி வச்சோம்னா ப்ரைஸ் பர்ஃபெக்டாக ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் இருக்குது. ப்ளஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பக்காவான சப்போர்ட் லெவல். ஓகே, தொடர்ச்சியாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் எடுத்து போன மார்க்கெட்டில் ஒரு அப் அண்ட் டவுன் வந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் ஆகிடுக்கு, ஒரு மார்க்கெட் பிரேக் ஆகுது, இந்த ஹைஸை வந்து உடச்சி மார்க்கெட் பிரேக் ஆகுது, திருப்பி ஜம்ப் ஆகுது, இப்படி இருக்குது. ஸோ இது இன்னும் மேலே கூட போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம். பட் போகாமல் ப்ரைஸ் கீழே வந்தால் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் டாப்பை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே இறங்கும் பொழுது இதிலிருந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சிக்னல் கிடைக்கும். இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. அப்போ நமக்கு இந்த சப்போர்ட்டை உடைக்கணும். இந்த ரூஃபோடைய சப்போர்ட் வந்து நமக்கு பிரேக் ஆனாதான், கரெக்டாக சொன்னால் 27.50 பிரேக் ஆனால்தான் நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக போடுறான்னு அர்த்தம். ஒருவேளை இப்போ வரக்கூடிய மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு, 30 பக்கமாக திருப்பி போயிடுச்சுன்னா இந்த செட்டப் வந்து ஃபெயில்ட் ஆகிடும். அப்போ வந்து எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது ப்ரைஸ் கிட்டத்தட்ட திருப்பி போய் இந்த 30 பக்கமாக தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை எடுக்கும். இங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆனால் 30க்கு தான் மார்க்கெட் போய் நிற்பான். 30 to 30.30 மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அப்பர் ஷேடோவும் இந்த இடத்துக்கு வரலாம். அப்போ மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வரும்பொழுது பை ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான சப்போர்ட் லெவலில் இருக்குது. அண்ட் இந்த ரூஃப் டாப் இருக்குது. ஒருவேளை ரூஃப் டாப் ஆக்டிவேட் ஆகலைன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து செல் சைடில் போக முடியும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீக் பார்த்தலாம். வீக்கில் வந்து இது எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க, பெரிய அப்பர் ஷேடோ கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லோ பிரேக் ஆகாமல் 2300 அப்படிங்கிற அந்த லெவல் பிரேக் ஆகாமல் இந்த மார்க்கெட் செல் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். டே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல அந்த ஸ்லோ டவுனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கீழே வந்து மேலே போய் திருப்பி நல்லா அப்படியே ஸ்பைக் அடிச்சுட்டு கீழே வந்துட்டு மேலே போய் மார்க்கெட் நிற்குது. ஸோ இப்போ கீழே வருவானா மார்க்கெட் ரேஞ்ச் ஆகிறான். இது ஃபர்ஸ்ட் க்ளூ. மார்க்கெட் வந்து என்ன ஆகிறான், ரேஞ்சஸ் ஆகிறான் இந்த மார்க்கெட்டில். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் இன்னும் கூட இறங்கும், ஏன்னா இங்கே கிளியர் பிரேக் வராதனால. ஓகே, ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் போட்டு ஹெட் போட்டு ஷோல்டர் போட்ட மாதிரி ப்ரைஸஸ்லாம் இருந்தாலுமே இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த பர்டிகுலர் ஏரியா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் 2318 to 2320 இந்த லெவலை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் செல், அது வரைக்கும் மார்க்கெட் பை. அப்போ ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து நின்றுச்சு தேர்ட் டைம். ஓகே, இப்படி மல்டியாக வச்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் மார்க்கெட் தொடர்ச்சியா சப்போர்ட் தான் எடுத்துருக்கு. ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிளை நமக்கு இங்கே மார்க்கெட் கொடுக்கும், எக்ஸ்பான்ஷனை கொடுக்கும். ஸோ இதுக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பை எடுக்கிறான், கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல 2358 மார்க்கெட் ரீச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு பைக்கான சப்போர்ட்டை எடுக்கிறான். 2318க்கு கீழே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணும்போது மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் செல்லுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு பை தான். ப்ரைஸ் கீழே வரும் பொழுது 58 கிட்ட வந்தோடனே பை ட்ரை பண்ணால் கீழே இருக்கிற இதுதான் ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் அவ்வளோ பெருசு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஷார்ட் ஃப்ரேம் 1 hour 30 minutes 15 minutes இன்னும் அதை விட சின்ன டைம் ஃப்ரேமில் போய் ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த 2358 ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும்போது ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பை பண்ணணும். ஏன், ஆல்ரெடி ட்ரெண்டே பை தானே, அப்போ நான் பை கண்ண மூடிட்டு எடுக்கலாமே அப்படின்னு எடுக்க முடியாது. இது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் வந்தது இல்லை. ஸோ இவ்வளோ பெரிய ஃபால் டக்குன்னு வந்தது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 monthல மார்க்கெட்டோடைய ரேலியில் அப்படியே போவான் ஜிக்ஸாக் ஆகும். இந்த முறை தான் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு
ட்ராப்பை நல்லா இனிஷியேட் பண்ணியிருக்கு. DXYல இந்த முறை மார்க்கெட் ஏறும்போது கிடைச்ச ஒரு ட்ராப். ஓகே, அதுக்காக மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே DXY ரெஸ்பான்ஸ் பண்ண போதா அப்படின்னா இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் ஏ லாங் பீரியட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இந்த 58 வரும்போது பை ட்ரை பண்ணணும். 18க்கு அப்புறம் தான் செல் ட்ரை பண்ணும். சரி, இந்த மார்க்கெட் வந்து இப்படியே பிரேக் ஆயிடுச்சு. இப்போ வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2460லேருந்து 2470 நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 2460 2470ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2415 ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த இடத்துல பை எடுத்தீங்கன்னா அதான் டார்கெட். ஸோ பை வந்து 58 வந்தோடனே பை பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. 58க்கும் கீழே ஸ்டாப் லாஸ் 18க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பை எடுத்தீங்கன்னா 2415 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 2435 செகண்ட் டார்கெட் ஆகும், ஆல்மோஸ்ட் இன் த டாப். நெக்ஸ்ட் 2460 ஆர் 70வை தேர்ட் டார்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க மட்டும் எங்களுடைய இந்த லெவல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை நான் ஓப்பனாக அப்படியே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. நாளைக்கு லைவ்ல ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே மார்க்கெட் ஏதாவது ஒரு லெவல்ஸ் நமக்கு கொடுத்துருவான். நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த வாரங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நடக்கிற மூவ்மெண்ட்ஸை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு லைவ்க்கு வாங்க, அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க, டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணுவோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.